Hello friends, welcome to Fantasy Good Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இந்த வீடியோல ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற 4வது ஓடிஐ மேட்சை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. டைமிங் ஈவினிங் 5 மணிக்கு வந்து மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா லண்டன் லார்ட்ஸ்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அதுல 2 மேட்ச் ஆஸ்திரேலியாவும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து கன்ஃபார்ம் வின் பண்ணியே ஆகணும். அப்படி வின் பண்ணா மட்டும்தான் நீங்களும் இப்ப நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்தா பிச்சரி படம் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்ச் அதுக்கு பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. இதா ஸ்டார்டிங் அந்த நியூ பால்ல கட்டின் வேரியேஷன் போடக்கூடிய நல்ல பவுன்சஸ் ஆக இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாலை வந்து பேட்ஸ்மேன் கணிச்சு கொஞ்சம் அதுக்கு தகுந்த பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் ஆகிறதுக்கான வெனுவா வந்து இருக்கும். இன்கேஸ் ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க, பவர் பிளேக்கு பேட்ஸ்மேன் விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு லோ ஸ்கோர் வெனுவா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம டாமினேட் பண்ணுவாங்க. அது போக போக யூஸ்ட் பிச் ஆக ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பார்த்த வெளுரை வந்து பார்ப்போம். வெளுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 69 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 33 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்களும் 33 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி மேட்ச் வந்து ஈக்குவலா வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்சுக்கு வந்து நோ ரிசல்ட் அப்படிங்கிறத வந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் 243 அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 334 இங்கிலாந்து தான் வந்து அடிச்சிருக்காங்க. இதுல சவுத் ஆப்பிரிக்கா 107 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பார்த்தா ஹெட்வுட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்வுட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 159 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பியூரி அப்பர் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் இருக்காங்க. 90 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து 64 மேட்ச் அப்படிங்கிறத வின் பண்ணிருக்காங்க. ஓகே, பார்த்தா நீங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸ்மால் கான்ஸ்டுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பா இருக்கும். அதர்வைஸ் ஸ்போர்ட்ஸ் ஆப்னு எடுத்துட்டோம்னா பாப் ஆப்ஷன் ஒரு பெஸ்டான ஆப்பா வந்து இருக்குங்க. ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. ஸ்போர்ட்ஸ் ஆப் பாப் தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் வந்து சொல்லுவேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 பேர் கொண்ட டீம் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. கேப்டன் பேஸ்கெட் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியமும் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க 5 பிளேயர்ல இருந்து எனி 1 பிளேயரை நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணாவே போதும். அதாவது இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இது. உங்க ஆப்னண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் வந்து இருப்பாரு. உங்க ஆப்னண்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதும் உங்களால அதில் ஈஸியா பாத்துக்க முடியும். இந்த பாப்ஸ் ஆப்ஷனுக்கு நடக்கிற மேட்ச் எல்லாத்துக்கும் நாங்க யாராவது ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வந்து டெலிகிராம்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் ட்ரை பண்ணாதான் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு DDS பிடிக்கிறது கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 10% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. இப்போ அடுத்த 2 டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் லோன்ல யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியா பிளேயிங் லோனை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷார்ட், மிச்சல் மாஸ் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸ்டீவன் ஸ்மித், கேமரான் கிரீன், அலெக்ஸ் கோரி, கென் மேக்ஸ்வெல், ஹாரிடே, மிச்சல் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா அண்ட் ஹாலிவுட். ஸோ இவங்க தான் ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் லோன் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா இங்கிலாந்தோட பிளேயிங் லோனை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட், பென் டெக்கட் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. பிளிப்சால்ட் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் பில் ஜாக், ஹாரி ப்ரூக், ஜேமி ஸ்மித், லியான் லிவிங்ஸ்டன், ஜாக்கப் பெத்தல், பிரைன் கார்ஸ், ஜோஃபோ ஆர்ச்சர், மேத்யூ வாட்ஸ் அண்ட் ஆதில் ரஷீத் இவங்க தான் இங்கிலாந்தோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க.
பார்த்த ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கேமரான் கிரீன், அலெக்ஸ் கேரி, கென் மேக்ஸ்வெல் அண்ட் ஆரோன் ஹரிடி. ஸோ இவங்க 4 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடுற டாப் ஆர்டர்ல வந்துடுறாரு. இன்னிங்ஸ் 1 down or 2nd down இந்த பொசிஷன் வந்து பேட்டிங் வந்து இறங்குறாரு. ஸோ ஒரு பேட்டிங்ல இருந்து ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு பவுலிங் ஆப்ஷன் எல்லாமே ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 34+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான். ஸோ அதுக்கு மேலேயும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேற ஆவரேஜா ஒரு 34+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் பேட்டிங்ல இருந்து கிடைக்குது. அண்ட் பவுலிங்ல 6 இருந்து 7 ஓவர் வரையும் இவர் வந்து பவுல் பண்ணிடுவார். அப்படி பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட நம்ம போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேமரான் கிரீன் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ 2 விக்கெட்டுங்கும் போது 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆவரேஜா 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கணும் வச்சுட்டாலும் 2 விக்கெட்டுக்கு 40+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 34. ஸோ ஓவராலா ஒரு 75 இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும். ஸோ கேமரான் கிரீன் போத் இன்னிங்ஸும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்து பாருங்க. கேமரான் கிரீனோட பிளஸ் பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல வந்து பேட்டிங் வந்துடுறாரு. அண்ட் 6 இருந்து 7 ஓவர் வரையும் பவுல் பண்ணிடுறாரு. இது வந்து இவரோட பிளஸ். இவரோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசனா இந்த 3 மேட்ச்லயுமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான் அதிக முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ 3 முறையுமே அவர் தான் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன் வைஸ்ல ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தல். ஸோ ஜாக்கப் பெத்தலுக்கும் கேமரான் கிரீனுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அடுத்ததா அலெக்ஸ் கேரி. ஸோ அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காருங்க. ஸோ இந்த விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் அவருக்கு வந்து கிடைச்சது. பேட்டிங் ஆட வரதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. இவர் செகண்டா பேட் பண்ணும் போது இவர் ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடைசி வரையும் நின்று மேட்சை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து பிளே பண்ணுவாரு. ஸோ அலெக்ஸ் கேரி செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. காரணம் அந்த பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய 30+ ஃபேண்டசி பாயிண்ட். செகண்டா அவர் பேட் பண்ணும் போது மினிமம் 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கூட நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஒர்த்தான பிளேயர் தான். இவருக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து விக்கெட்டை வந்து இழந்துறாரு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் போடக்கூடிய பவுலர்கிட்ட இப்போ 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன் வைஸ்ல ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாஃபோ ஆர்ச்சர் அண்ட் பிரைன் கார்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஜாஃபோ ஆர்ச்சர் அண்ட் அலெக்ஸ் கேரி இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த கென் மேக்ஸ்வெல் ஒரு பேட்டிங் டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6th டவுன்ல வந்து இறங்குறாரு. ஸோ ஒரு பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு குயிக் நாடா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 30ங்கும் போது ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஆவரேஜா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து கென் மேக்ஸ்வெல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சேம் கேமரான் கிரீன் மாதிரி தான் 6 இருந்து 7 ஓவர் வரையும் பவுல் பண்ணிடுவாரு. பர்டிகுலரா ஒரு செகண்டா பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங்ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் 2 விக்கெட்டுங்கும் போது ஒரு 40 கிட்டத்தட்ட ஓவரால ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங்ல இருந்தும் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 20. ஸோ ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா. ஸோ இவர் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் லெக் பேக்கர்ட்ட விளையாண்ட 3 மேட்ச்லயுமே ரைட் ஆர்ம் லெக் பேக்கை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வைஸ்ல ஆப்போனன்ட் டீம்ல ஒரு குவாலிட்டியான ஆஃப் பிரேக் பவுலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத். ஸோ ஆதில் ரஷீத்துக்கும் கென் மேக்ஸ்வெலுக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா ஆரோன் ஹரிடே. ஸோ ஆரோன் ஹரிடே பொறுத்த வரைக்கும் சேம் இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 6 இருந்து ஒரு 7 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் வந்து பவுலிங் பண்றாங்க. ஆரோன் ஹரிடே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் கணிசமான ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இவர் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காரு பாத்தீங்கன்னா சேம் அதே தான் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட வந்து இவர் வீக்கா இருக்காரு. அந்த ஆப்ஷன் வைஸ்ல ஜாஃபோ ஆர்ச்சர் அண்ட் பிரைன் கார்ஸ் இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க மோஸ்ட்லி பிரைன் கார்ஸ் அண்ட் ஜாஃபோ ஆர்ச்சருக்கும் அண்ட் ஆரோன் ஹரிடிக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க
வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததான் இங்கிலாந்தோட டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். பிளிப்சால்ட், வில் ஜாக், ஜேக்கப் பெத்தல், லியோன் லிவிங்ஸ்டன் இவங்க 4 பேரும் டெவலப்மெண்ட் பிக்ல வந்து இருக்காங்க. பிளிப்சால்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய 4 கிட்டத்தட்ட 29 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து கிட்டத்தட்ட இவட்டு நம்ம ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டாலும் ரீசெண்ட் வயசுல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த மேட்ச்ல டாப் ஆர்டர்ல இவர் விக்கெட்டை இழக்கல அப்படின்னா இப்பட்டு நம்ம மினிமம் ஒரு 45 இருந்து 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட வீக்கா இருக்காரு. அந்த ஆப்போனன்ட் டீம்ல யார் பவுல் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து வீக்கா இருக்காரு. அந்த பவுலிங் ஆப்ஷன்ல ஆப்போனன்ட் டீம்ல மிச்சல் ஸ்டார்க் வந்து இருக்காருங்க. மிச்சல் ஸ்டார்க் பவர் பிளேல வந்து பவுல் பண்றாரு. அது பிளிப்சால்ட்க்கு ஒரு மைனஸா வந்து நிக்குதுங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பிளிப்சால்ட் பவர் பிளேல விக்கெட்டை இழக்கல அப்படின்னா மினிமம் இவட்டு நம்ம 90+ ஃபேண்டசி பாயிண்ட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி பவர் பிளேல விக்கெட் இழந்துட்டாருன்னா இவர்கிட்ட விக்கெட் கீப்பிங் கிடைக்க கூடாது. அண்ட் டீம்ல கூட சேர்த்து ஒரு 40 இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் இவட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அது ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கான ஆப்ஷனா தான் வந்து இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 70-40 இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல 2 பேருக்கும் பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா வில் ஜாக். ஸோ வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. பவுலிங்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வைஸ்ல இவருக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. வில் ஜாக் செகண்டா பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 25, பேட்டிங்ல இருந்து மினிமம் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அதுக்கு மேலே மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட தனிப்பட்ட கருத்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம் பேட்டிங்ல இருந்து. ஸோ டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவர் 44ங்கும் போது 65 வந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங் பண்றாருன்னா வில் ஜாக் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ வில் ஜாக் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காரு அப்படின்னா வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் எந்த மாதிரி பவுலர் வீக்குங்கிறது நம்மளா ஈஸியா வந்து கணிக்க முடியாது. எல்லா பாலுமே பிளே பண்ணுவாரு. இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆன ஷாட் அப்படிங்கறத இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஒன்னு அன்எக்ஸ்பெக்டட் எஜ்ஜிலையோ வேற எதுலயோ பட்டு போய் கேச்சஸ் ஆனா உண்டுதான், கேச்சஸ் கிடைச்சா மட்டும்தான் உண்டே ஒழிய இவரை வந்து ஸ்டெம் டு ஸ்டெம் விக்கெட் எடுக்கிறதோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே ஒரு ரேரான விஷயமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் பாலை கணிச்சு எந்த மாதிரி பால் நீங்க பவுல் பண்ணாலும் சரி, ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, ஃபாஸ்டா இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருந்தாலும் அவர் ஈஸியா டேக்கன் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இவர் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக் அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ரீசெண்ட் வயசுல நடந்த 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் இழந்திருக்காரு, ஒரு மேட்ச் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கர், இன்னொரு பேர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம். ஸோ இந்த மாதிரி தான் விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ வில் ஜாக் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட். இவரோட ஆப்போனன்ட் யாரு அப்படிங்கிறத நம்மளால கணிக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அடுத்த ஜேக்கப் பெத்தல். ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 7 ஓவர் அதிகபட்சம் 8 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஜேக்கப் பெத்தல் செகண்டா பவுல் பண்றாருன்னா இவட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாங்க. ஸோ 2ங்கிறது அதிகபட்சம் 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம ஆவரேஜா செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டுங்கும் போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சப்போஸ் அவர் பேட்டிங்ல வந்து ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாலும் விக்கெட் பவுலிங்ல இருந்து ஒரு விக்கெட் வச்சுட்டாலும் 25, பேட்டிங்ல இருந்து ஒரு 30, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4. ஸோ ஓவராலா கிட்டத்தட்ட 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஜேக்கப் பெத்தல் ஒரு ஆவரேஜான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். கம்பல்சரி இந்த மாதிரி அடிப்பாரு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நான் சொல்ல கிடையாது. ஆவரேஜ் ஸ்கோர் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்காரு. பவுலிங்லயும் விக்கெட் கேப்சர் வந்து இவர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் எந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறையவே வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. அந்த ஆப்போனன்ட்ல கென் மேக்ஸ்வெல் வந்து இருக்காருங்க. ஸோ ஜேக்கப் பெத்தல் பேட்டிங் ஆட வரும்போது கென் மேக்ஸ்வெல் பவுல் பண்ற ஆப்ஷன்ஸ்ல ஸோ 2 பேருக்குமே ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த லியோன் லிவிங்ஸ்டன் 5ல இருந்து 6 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா இவட்டு இருந்து 35+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவட்டு இருந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான
வாய்ப்புகள் வந்திருக்கு. லியான் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணுவாங்க, தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. போத் லிஸ்ட்மே இப்படி கொடுத்தாலும் கொடுத்து பாருங்க. லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் லெக் பிரேக்கர் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட வந்து நிறைய முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. அந்த ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல ஆடம் ஜாம்பா ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஆடம் ஜாம்பா வந்து இருக்காரு. ஸோ ஆடம் ஜாம்பா கிட்ட 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ ஆடம் ஜாம்பா லியான் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பாரதா 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஓகே, பாரதா 2 டீமோட 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், மேத்யூ ஷார்ட், இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ரீசன்ட் வைஸ்ல அவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு செகண்ட் பேட் பண்றத கம்பேர் பண்றதோட. ஸோ மிச்சல் மார்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை, செகண்ட் பேட்னா ஒரு 50-50 ஆப்ஷன். சேம் அப்படியே ஆப்போசிட் மேத்யூ ஷார்ட் செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை, ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இந்த மேட்ச்ல மேத்யூ ஷார்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அப்படி பவுல் பண்ணாரு அப்படின்னா போத் இன்னிங்ஸ்ல மஸ்ட் ட்ரை, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் பண்ணாலும் சரி. அதுக்காக இல்ல பவுல் பண்ணாருன்னா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. இப்படி பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பென் டக்கட், பிலிப் சால்ட், ஸோ இவங்க 2 பேரையும் வந்து 50-50 ஆப்ஷன் வந்து 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ பென் டக்கட் ரீசன்ட் வைஸ்ல வந்து ஒரு இயர்ல வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ இவர் பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ ஒரு நார்மலா ஒரு 50+ ரன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 30 ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ல இயர்ல வந்து விக்கெட் வந்து இழந்துடுறாரு. இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பெருசா எதுவுமே இல்லை. ஸோ அதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். பிலிப் சால்ட் நான் சொன்ன டபுள் ஆப்ஷன் இருக்கு, டாப் ஆர்டர்ல பேட்டிங் வராரு. அப்படியே 50-50 ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அண்ட் பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் பவுல் பண்றாருங்க. ஸோ அவருக்கும் பிலிப் சால்ட்டுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால பிலிப் சால்ட்டையும் ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, பாரத லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேட்டிங் ஆடல லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் ஹாரி ப்ரூக், இவங்க 2 பேரும் தான் வந்து லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. ஆஸ்திரேலியால ஸ்டீவன் ஸ்மித்தும் இங்கிலாந்துல ஹாரி ப்ரூக்கும் வந்து இருக்காங்க. பேட்டிங் ஆடுற லோ பர்சன்டேஜ்ல இருக்கிறவங்க, அதுவும் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டீவன் ஸ்மித். என்னைய பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா வந்து பிளே பண்ணக்கூடியது, அடுத்த 2 மேட்ச் வந்து சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்ணிருக்காரு. ட்ரீம் டீம்லயும் வந்திருக்காரு. என்னோட தனிப்பட்ட கருத்துப்படி இந்த மேட்ச்ல இவங்கிட்ட நம்ம ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பர் கேச்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ட்ரீம் டீம் வரதுக்கு ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பாரதா ஸ்டீவன் ஸ்மித் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஃபர் ஆர்ச்சர். ஸோ ஜாஃபர் ஆர்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அவருக்கும் ஸ்டீவன் ஸ்மித்துக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்காருங்க. பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ணும்போது 1 மேனா நின்று மேட்சை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியான ஒரு பிளேயர், வெரி யங் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் இவரால தான் இங்கிலாந்து வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கறதே சொல்லலாம். அதுக்கான ஒர்த்தான பிளேயர் தான். 1 மேனா நின்று மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஹாரி ப்ரூக் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. என்னோட தனிப்பட்ட கருத்து, ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் அந்த வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க செகண்டா பேட் பண்ணும்போது. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பேட் பண்றாங்க அப்படின்னா இவட்டு இருந்து நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அன்னஸோட கேட்சஸ் ஏதாவது பிடிச்சாருன்னா ஒரு 12 இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹாரி ப்ரூக் செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு 50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட நிறைய முறை விக்கெட் இழந்திருக்காரு. அந்த இதுல மிச்சல் ஸ்டார்க்குக்கும் ஹாரி ப்ரூக்குக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பார்த்ததா பவுலிங் ஆப்ஷன்ல லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பா,
இங்கிலாந்துல ஜாஃபா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. ஆடம் ஜாம்பா 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. 10 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல எவிட் இருந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விட்டு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12 இருந்து ஒரு 16 பிளஸ் பெர்சன்டேஜ் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆடம் ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜாஃபா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. அந்த கடைசியா அந்த டெத் ஓவர்ல இவர் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல இவர் இருந்து நம்ம ஒரு 3 விக்கெட் வரையும் சாலிடா வந்து எதிர்பார்க்கலாங்க. அதே ஃபர்ஸ்ட் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1ல இருந்து அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்கேஸ் டாப்பால விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு பேட்டிங் ஆர்டருக்கு வராரு அப்படின்னா ஒரு பேட்டிங்ல இருந்து 20 பிளஸ் ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆதில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும் போது மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பார்ப்பேன். பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும் போது இவர் ஃபேண்டசி வழியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 1 or 2 கிராண்ட் லீக்ல பேஸ்கெட் ஆப்ஷன் கூட கொடுத்து இவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஒருத்தான பிளேயர் தான். செகண்டா பவுல் பண்ணும்போது ஆதில் ரஷீத் இருந்து ஒரு 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் அப்படிங்கறத பார்ப்போம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கேமரான் கிரீன், அலெக்ஸ் கேரி, கென் மேக்ஸ்வெல் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இவங்க 4 பேரும் ஹை பர்சன்டேஜ் வந்து இருக்காங்க. கேமரான் கிரீன் பேட்டிங்ல இருந்து வந்தாருன்னா ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட், பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட்டுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. பர்டிகுலரா இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட நம்ம 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் அலெக்ஸ் கேரி செகண்டா பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. கென் மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் பேட் மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ரன் குயிக் நாட வந்து பிளே பண்ணிடுவாரு. அண்ட் செகண்டா பவுல் பண்ணும்போது விட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பவுல் மஸ்ட் ட்ரை. என்னை பொறுத்து நான் மிச்சல் ஸ்டார்க்கா போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்து பார்ப்பேன். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 or 2 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல ரிஸ்கா பேஸ்கெட் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு இவர்கிட்ட வந்து நம்ம 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா அந்த பவர் பிளேலயே 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, பாரதா வில் ஜாக், லியான் லிவிங்ஸ்டன், ஜாக்கப் பெத்தல். ஸோ இவங்க 3 பேருக்குமே சேம் ஆப்ஷன் தாங்க. மினிமம் 6ல இருந்து ஒரு 7 ஓவர், ஸோ மோஸ்ட்லி ஒரு 6 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் 3 பேருமே வந்து பவுல் பண்ணுவாங்க. இதுல வில் ஜாக் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வந்துடுறாரு. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி விளைவு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வில் ஜாக் என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் இருக்கனால போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. லியான் லிவிங்ஸ்டன், ஜாக்கப் பெத்தல் போத் இன்னிங்ஸ்லயுமே மஸ்ட் ட்ரை. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே என்னோட தனிப்பட்ட கருத்து 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு குயிக் நாடா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டு நம்ம ஹாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, பார்த்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். பர்டிகுலரா பிளிப் சால்ட் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. காரணம் சேம் அலெக்ஸ் கேரி என்னைய பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றதா மஸ்ட் ட்ரை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது அவர் ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் பிளிப் சால்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த மேட்ச்ல ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுனால பிளிப் சால்ட் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்னோட தனிப்பட்ட கருத்துல தான் வந்து சொல்றேன் வழியா பிளிப் சால்ட் செகண்டா வந்து பிக் பண்ணுங்க, ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இது வந்து. அடுத்ததா கேப்டன் வைஸ்கெட் ஆப்ஷனுக்கு சேஃபான பிளேயர்ஸ் யார் ரிஸ்கா யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபா ட்ரை பண்றீங்க கேமரான் கிரீன், வில் ஜாக் அண்ட் கென் மேக்ஸ்வெல். இந்த பர்டிகுலர் 3 பிளேயர் வந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ்கெட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல ஆதில் ரஷீத், ஜாஃபா ஆர்ச்சர், ஜாக்கப் பெத்தல், மிச்சல் ஸ்டார்க், ஹாலிவுட் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்க பிளேயர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.